Allahu 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 Allah Allahu 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 Allah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi hamdan kathira wa subhanallahi bukratan wa asila. Wassalatu wassalamu ala ashrafi khalqillahi bashiran wa nadhira wa da'iyan ila Allahi bi'idhnihi wa sirajan munira. Sallallahu ala sayyidina wa nabiyyina maulana Muhammadin tasliman kathiran kathira. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم بسم الله الرحمن الرحيم وأن ليس للإنسان إلا ما سعى. صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم طلب الحلال فريضة بعد الفريضة. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய அன்பும் அருளும் நமது உயிரிலும் மேலான ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகின்றிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், இனி வர இருக்கக்கூடிய மூமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நலவட்டுமாக என்ற நல்ல துஆக்களோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆண்டுதோறும் மே மாசத்தினுடைய முதலாவது நாளை தொழிலாளர்கள் தினமாக, உழைப்பாளர்களுடைய தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த நாளில் தொழிலாளிகளுடைய அடிப்படை உரிமைகளை குறித்து உலகத்திற்கு நினைவூட்டுவதும், அவர்களுடைய தியாகங்களை நினைவூட்டுவதும், இன்னும் பலவிதமான நியதிகளை குறித்து மக்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வு ஊட்டப்படுவதற்காகவும் இன்றைய நாளை தொழிலாளர்கள் தினமாக, உழைப்பாளர்கள் தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய சூழலில் மீடியாக்களிலும் இணையதளங்களிலும் தொழிலாளர்களை குறித்து, உழைப்பாளிகளை குறித்து பல செய்திகள் பேசப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் உழைப்பாளிகளை குறித்து, தொழிலாளிகளை குறித்து இஸ்லாமிய பார்வையும் சிந்தனையும் என்ன என்பதை இன்றைய ஜும்மாவில் உங்களுடைய நினைவுக்கு சில செய்திகளை ஞாபகப்படுத்துவோம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லோரும் சொல்கிறார்கள் வாழ்க்கையில் உழைப்பு வேண்டும் என்று. உழைப்பு இல்லாமல் வாழ்க்கை என்பதே இல்லை என்று எல்லோரும் சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் நீங்கள் உழைத்து வாழ வேண்டும் என்று
மார்க்கம் ரொம்ப தெளிவாக சொல்லி தருகிறது. மனிதனுடைய உழைப்பை குறித்து குர்ஆன் சொல்லித்தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? மனிதனுடைய சம்பாத்தியத்தை குறித்து, அவனுடைய பொருளாதாரத்திற்கான முயற்சியை குறித்து அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், வஅன் லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ, வஅன் லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ, மனிதனுக்கு அவன் உழைத்ததை தவிர, அவன் முயற்சி செய்ததை தவிர இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் கிடையாது என்று அல்லாஹ் சொன்னான். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தனி மனித வாழ்க்கையிலும் குடும்ப காரியங்களிலும் பொது காரியங்களிலும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் உழைப்பு வர வேண்டும் என்கிறான் ரப்பு. உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் உழைப்பு விஷயத்தில், சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தில் அவர்களுக்கு தனி கவனம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறான். எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களுடைய உழைப்பை நீங்கள் அலட்சியப்படுத்தி விடாதீர்கள் என்று ரப்பு கற்று தருகிறான். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உங்களுடைய நினைவுக்கு ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களில் உழைப்பாளர்களை உருவாக்கக்கூடிய விஷயத்தில் இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். உழைப்பு விஷயத்தில் நீங்கள் உழைத்து வாழ வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். பிறரிடத்தில் தேவையாகாமல் உழைத்து வாழ ஆசைப்படுங்கள் என்று இந்த சமுதாயத்திற்கு கற்றுத்தருகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வருகிற போது இங்கே ஒரு செய்தியை சொல்லி தருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலபுல் ஹலாலி ஃபரீலத்துன் பாதல் ஃபரீலா. தலபுல் ஹலாலி, ஹலாலான வழியில் சம்பாதிப்பது என்பது ஃபர்லான கடமைகளுக்கு பிறகு அதுவும் ஒரு முக்கியமான கடமை என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை, நோன்பு, ஜகாத் போன்ற கடமைகளுக்கு பிறகு நீங்கள் உழைப்பதும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய கடமை என்பதை இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். ஹலாலான சம்பாத்தியம் அது ஒரு இபாதத் என்று சொல்லி தருகிறார்கள். அது ஒரு இபாதத் என்று சொல்லி தருகிறார்கள். உழைத்து வாழ்வதுதான் அது பாக்கியமான வாழ்க்கை என்று இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பது அது ஒரு இபாதத் என்பது மாத்திரம் சொல்லிவிட்டு போகவில்லை. அவர்கள் பெற்ற மொத்த வாழ்க்கையையும் மக்கள் மன்றத்தில் ஒரு உழைப்பாளியாக வாழ்ந்து காட்டினார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபிலே ஒரு ஹதீஸை பதிவு செய்வார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா பஅஸல்லாஹு நபியன் இல்லல் கனம். அல்லாஹ் எல்லா நபிமார்களையும் ஆடு மேய்த்து உழைத்து வாழ்பவர்களாகத்தான் இந்த உலகத்திற்கு எல்லா நபிமார்களையும் அனுப்பி வைத்தான் என்ற செய்தியை சஹாபிகள் கூடி இருந்த ஒரு சபையில் சொன்ன போது அங்க இருந்த ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்டார். அந்த யார் ரசூலல்லாஹ், உலகத்தில் வந்த நபிமார்கள் எல்லாம் ஆடு மேய்த்து உழைத்தார்கள் என்ற ஒரு செய்தியை சஹாபிகள் கூடியிருந்த ஒரு சபையில் சொன்ன போது வந்த யார் ரசூலல்லாஹ், அந்த சபையில் இருந்த ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்டார், நாயகமே நீங்களும் ஆடு மேய்ச்சிங்களான், நாயகமே நீங்களும் ஆடு மேய்ச்சிங்களான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான பதிலை சொன்னார்கள். நாம் ஆமாம், வந்த நபிமார்கள் எப்படி ஆடு மேய்த்தார்களோ அதே மாதிரி நானும் ஆடு மேய்த்து உழைத்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொன்னாங்க. குந்து அரஹா அலா கராரீத்தலியாஹ்லில் மக்கா.
மக்காவாசிகளுக்கு சொந்தமான ஒரு ஆட்டு மந்தையை உழைப்பதற்காக, சம்பாத்தியம் பண்ணுவதற்காக, வாழ்க்கையின் தேவைக்காக, சில காசுக்காக அந்த ஆடுகளை நான் மேய்த்தேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை இமாம் புகாரி பதிவு செய்கிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தான் அப்படி வாழ்ந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, தனக்கு முன்னால் மண்டியிட்டு படித்த சஹாபிகளை உழைத்து வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். உழைத்து வாழ்வதுதான் அது அல்லாஹ்வுக்கு பிரியம் என்ற வாழ்க்கையை நபி அவர்கள் சஹாபிகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அபூதாவுதுல ஒரு சம்பவம் பதிவு செய்யப்படுது. அன்சாரி சஹாபிகளில் ஒரு சஹாபி நபி அவர்களுடைய சபைக்கு வராங்க. நபி அவர்களுடைய சமூகத்திற்கு வருகிறார். இந்த ஹதீஸை, இந்த சம்பவத்தை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார். ஒரு அன்சாரி சஹாபி ரசூலுடைய சபைக்கு வந்தாங்க. ஏதோ ஒன்னு கேட்டுதான் வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டு வந்து அந்த சஹாபியிட கேட்டாங்களா, உங்க வீட்டுல ஏதாவது பொருள் இருக்கான்னு, உங்க வீட்டுல ஏதாவது பொருள் இருக்கான்னு. ஏதோ உதவி கேட்டு வந்த சஹாபியிட ரசூல் கேட்டாங்க, உங்க வீட்டுல ஏதாவது பொருள் இருக்கான்னு. அந்த சஹாபி சொன்னாரு, ஆமா 2 பொருள் இருக்கு. ஒன்னு மூடிக்கிற அல்லது அனுபவிக்கிற ஒரு ஆடை, ஒரு துணியும், தண்ணீர் குடிப்பதற்கான ஒரு கோலை, ஒரு சொக்குன்னு இருக்குன்னு சொன்னாங்க. வந்த சஹாபிட நீ வீட்டுக்கு போய் அதை எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. அந்த சஹாபி வீட்டுக்கு போய் அதை எடுத்துட்டு ரசூலுடைய சபைக்கு வரான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பொருளையும் வாங்கி அங்கங்க இருந்துட்டு அந்த சஹாபிகளை பார்த்து கேட்டாங்க, இந்த 2ஐயும் யாரு விலைக்கு வாங்கிக்கிறான்? ஜொக்கையும் அந்த துணியையும் தூக்கி காட்டி இதை யாரு விலைக்கு வாங்கிக்கிறான்? இருந்த சஹாபில ஒரு ஆள் சொன்னாரு, நான் 1 திர்ஹத்துக்கு வாங்கிறேன்னு சொன்னாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அதிகமாக 2 3 திர்ஹம் வேற யாராவது வாங்குறதுக்கு ஆள் இருக்கா, யாருக்காவது விருப்பம் இருக்கான்னு கேட்டாங்க. 3 முறை கேட்டாங்க. இன்னொரு சஹாபி, நான் அந்த 2ஐயும் 2 திர்ஹத்துக்கு வாங்கிறேன்னு சொன்னான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையில இருந்த அந்த 2 பொருளையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த 2 திர்ஹத்தை வாங்கி சஹாபி வந்த அன்சாரி சஹாபியிட, உதவி கேட்டு வந்த அந்த அன்சாரி சஹாபியுடைய கையில கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இதுல 1 திர்ஹத்தை, இத 1 திர்ஹத்தை கொடுத்து சாப்பாடு வாங்கி உன்னுடைய குடும்பத்துக்கு கொடுத்துரு. இன்னொரு திர்ஹத்தை வச்சுட்டு, இன்னொரு திர்ஹம் இருக்குன்னா அதை கொண்டு போய் கடத்தெருவுல கோடாரி வாங்கிட்டு வான்னு சொன்னான். கோடாரி வாங்கிட்டு வாங்க. அந்த சஹாபி போய் அந்த ஒரு திர்ஹத்தை கொடுத்து கோடாரி வாங்கிட்டு வந்தாங்க. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கையில கொடுத்தாங்க. வெறும் கோடாரி மட்டும்தான் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோடாரியை பிடிக்கிறதுக்கு கைத்தடிய சரி பண்ணி அதுல ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த கைத்தடிய சரி பண்ணி அந்த கோடாரியில ஃபிட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துட்டு சொன்னாங்க, 15 நாளைக்கு என் கண்ணிலையும் முடிக்க கூடாது. காட்டுல போய் விறகு வெட்டி அதை என்ன செய்யணும், வித்து உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக்கணும். 15 நாளைக்கு என் கண்ணிலையும் முடிக்க கூடாது. அந்த சஹாபி போனாரு, தன்னிடத்துல உள்ள கோடாரியால விறகு வெட்டினாரு, விறகு சேர்த்தாரு, வித்தாரு. 10 திர்ஹம் கிடைச்சிச்சு. 10 திர்ஹம். அதை கொண்டு தனக்கு தேவையான ஆடை வாங்கிக்கிட்டாரு, குடும்பத்துக்கு தேவையான உணவு கொடுத்தாரு, மீது பணத்தை வச்சுக்கிட்டாரு. இந்த ஹதீஸை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். தான் வாழும் காலம் எல்லாம் உழைப்பாளியாக, தொழிலாளியாக வாழ்ந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, தன்னை சுத்தி இருந்த சஹாபிகளுக்கும் உழைப்பை கற்றுக் கொடுத்தார். உழைத்து வாழணும்னு ஆசைப்படுங்கன்னு சொன்னாங்க. இப்படிதான் உழைத்து வாழ வேண்டும் என்று சஹாபிகளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. உழைத்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் அல்லாஹ்வுக்கு பிரியம் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அப்படி வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார். தங்களுடைய காலத்திலேயே சஹாபிகள் உழைத்து வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாற்றில் ஒரு அழகான செய்தி, சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய நினைவுக்கு ஞாபகப்படுத்துவேன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களை, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிரின்கள், மக்காவிலிருந்து
மதீனாவுக்கு தீனுக்காக அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிர்கள் தங்களுடைய சொத்துக்களை, தாங்கள் குடியிருந்த வீட்டை, தாங்கள் செய்து வந்த வியாபாரத்தை அனைத்தையும் மக்காலை விட்டுட்டு வந்தாங்க. அல்லாஹ்வுக்காக, இந்த இஸ்லாத்துக்காக விட்டு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வாழக்கூடிய அன்சாரி சஹாபிகளோடு ஒண்ணுமே இல்லாம வெறுங்கையோடு வந்த அந்த மக்கா முஹாஜிரின்களை சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வச்சாங்க. ஒவ்வொருத்தவங்களையும் கூப்பிட்டு, இவர் உன்னுடைய சகோதரர், நீங்க உங்க வீட்டுல உங்க குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளை மாதிரி நீங்க அவரை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வரிசையில சாதிபுன் அர்-ரபி என்ற அன்சாரி சஹாபியை கூப்பிட்டு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கை காட்டி, இனிமேல் இவர்தான் உங்களுடைய சகோதரர், நீங்க என்ன செய்யணும், அவரை உங்களுடைய குடும்பத்தில உங்களோடு பிறந்த ஒரு சகோதரரா நீ அவர்களை பாவிக்கணும், நடத்தணும், அவருக்கு உண்டான எல்லா உதவிகளையும் செய்யணும் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மதீனாவை சார்ந்த சாதிபுன் அர்-ரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்களா, எனக்கு 2 தோட்டங்கள் இருக்கு, அதுல ஒண்ணு நீங்க வச்சுக்கங்க, அதுல ஒண்ணு நீங்க வச்சுக்கங்க. அதே மாதிரி 2 மனைவி எனக்கு இருக்கிறாங்க, அதுல உங்களுக்கு எந்த பெண்ணு விருப்பமோ அந்த பெண்ணை நான் தலாக்கு செய்து உங்களுக்கு திருமணம் செய்து தருகிறேன் அப்படின்னு சாதிபுன் அர்-ரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை கூப்பிட்டு சொன்னாங்க. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உடனே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பணிவாகவும் விசாலமான மனசோடு ஒரு அழகான பதில சொன்னாங்க. சாதிபுன் அர்-ரபியை கூப்பிட்டு சொன்னாங்க, தோழரே, அல்லாஹ் தஆலா உங்களுடைய செல்வத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் பரக்கத் செய்யட்டும். எனக்கு இதுலனா ஒண்ணு வேண்டாம், மதீனாவினுடைய சந்தை, மதீனாவினுடைய கடத்தறி எங்க இருக்குன்னு காட்டுங்க, அது மட்டும் எனக்கு போறோம், இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பதில் சொன்னாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மதீனாவினுடைய சந்தையை காட்டப்பட்டுச்சு, மதீனாவினுடைய கடத்தறிவு காட்டப்பட்டுச்சு. அவங்க அங்க போய் ஒரு சின்ன தொழில் ஆரம்பிச்சாங்க, வெண்ணெய் வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாளிலேயே நியமமான வருமானத்தை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுடைய உழைப்பின் மூலமாக அவர்கள் பெற்றார் என்பது மாத்திரமல்ல, அதற்கு பிறகு மதீனாவிலேயே ஒரு பெரிய வியாபாரியாக, பணக்கார சஹாபியாக உருவானார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்யறாங்க. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபி காலத்திலேயே உழைத்து வாழணும்னு ஆசைப்பட்டவர்கள் சஹாபிகள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார். பிறரிடத்தில் தேவையாகாமல் உழைத்து வாழ்வதுதான் அல்லாஹ்வுக்கு பிரியம் என்று வாழ்ந்தவர்கள் சஹாபிகள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு தொழிலாளி, உழைப்பாளி என்ற வார்த்தை இருக்க ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்களை உலகம் அடையாளப்படுத்தி வச்சிருக்கு. தொழிலாளி, உழைப்பாளிங்கிறவங்களை அந்த வார்த்தைக்கு ஒரு குறிப்பிட்டவங்களை உலகம் அடையாளப்படுத்தி வச்சிருக்கு. ஆனா தொழிலாளி, உழைப்பாளி என்ற அந்த வார்த்தை இருக்க, இன்னைக்கு நாம என்னென்ன வசதிகளை எல்லாம் அனுபவிக்கிறோமோ, வாழக்கூடிய மனிதர்கள் என்னென்ன வசதிகளையும் நவீன கண்டுபிடிப்புகளையும் அனுபவிக்கிறோமோ, அதனுடைய பின்னணியில கோடிக்கணக்கான உழைப்பாளர்களுடைய வேர்வையும் அவர்களுடைய அந்த முயற்சியும் இருக்கு என்பதை யாரும் மாத்து கருத்து சொல்ல முடியாது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியாரே, உலகத்தை இயக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுமே உழைப்பாளிகள் தான். உலகம் யாரை கொண்டுனா ஏங்கிட்டு இருக்கோ அவர்கள் அனைவர்களுமே தொழிலாளிகள் தான். தொழிலாளிகள் தினம் என்று கொண்டாடப்படக்கூடிய இந்த நாள்ல சில செய்திகள் உங்களுடைய நினைவுக்கு முக்கியமானவை. இன்னைக்கு நாம அது குறித்து சிந்திக்கிறது இருக்க, அது ரொம்ப முக்கியம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. நாட்டில் உள்ள ஒவ்வொருவர்களும் அதை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி தருகிறார்.
சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உழைப்பாளிகளுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வழங்குவது, அதே போல பாதுகாப்பான வேலை சூழலை அவர்களுக்கு உருவாக்கி கொடுப்பது, அதே போல முறையான ஓய்வு வழங்குவது, அதே போல மருத்துவ பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுப்பது, எல்லாவற்றையும் விட தொழிலாளிகளுக்கு உழைப்பாளிகளுக்கு உரிய மரியாதை வழங்குவது, இது ஒவ்வொன்றுமே உழைப்பாளியர்களுக்கு தொழிலாளிகளுக்கு இந்த உலகம் வழங்கக்கூடிய அடிப்படை உரிமை என்று மார்க்க நமக்கு சொல்லித்தரும். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, முதலாவது ஒவ்வொரு தொழிலாளிக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்கும். மார்க்கம் அது குறித்து ரொம்ப தெளிவா பேசுது. ஒவ்வொரு மனிதன் செய்த வேலைக்கும் ஏற்ற ஊதியத்தை வழங்குவது அவசியம்னு மார்க்கம் சொல்லுது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பகல்ல குறிப்பிட்ட வேலையை செய்யக்கூடிய அந்த தொழிலாளிகளுக்கு அவர்களுடைய குடும்பத்தை செயல்படுத்துவதற்கு தேவையான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லும். ஏன்னா அப்போதான் அவ குடும்பத்துக்கு தேவையான ஊதியத்தை ஒரு தொழிலாளிகளுக்கு கொடுக்கும் போதுதான், போதுமான ஊதியம் கொடுக்கும் போதுதான் தொழிலாளிகள் குடும்ப பிரச்சனையில எந்த ஒரு கவலையும் இல்லாம நிம்மதியா வேலையில ஈடுபடுவார்கள். எனவே போதுமான ஊதியத்தை ஒவ்வொரு தொழிலாளிகளுக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித்தரும். வரலாற்றுல ஒரு அழகான நிகழ்வு வருகிறது. இஸ்லாத்தினுடைய பார்வையில உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்குவது என்பது ஒழுக்க நிதி என்பது மாத்திரமல்ல, அதுதான் நீதின்னு சொல்லுது மார்க்கம். அதில் அவர்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை வழங்குவதுதான் அது நீதி என்று மார்க்கம் சொல்லித்தரும். உமர் அலி இதை செயல்படுத்தி காட்டினவங்க இந்த உலகத்துல செய்தனா உமர் அலி அல்லாஹ். உழைப்புக்கேற்ற ஊதியத்தை வழங்குவதில் செயல்படுத்தி காட்டினவங்க. இன்னைக்கு உலகத்துல வாய்க்களையும் நிறைய பேசுறாங்க, அப்படின்னா இருக்கணும் நிறைய கருத்துலாம் சொல்றாங்க. ஆனா தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்கிறாங்களான்னு பார்த்தனா அது ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு. பல பேர் அந்த விஷயத்துல ரொம்ப போராடுறாங்க, அதுல ஜெயிக்க முடியல உழைப்பாளிகள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உழைப்புக்கேற்ற ஊதியத்தை வழங்கி செயல்படுத்தி வாழ்ந்தவர்கள்ல தலை சிறந்தவர்கள் செய்தனா உமர் அலி அல்லாஹ். செய்தனா உமர் அலி அல்லாஹ் தஆலா அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலம் மதீனாவுல ஒரு ஏழை தொழிலாளி, தினக்கூலி தொழிலாளி நேர ஜனாதிபதியை சந்திக்க வந்துட்டார். ஜனாதிபதிட்டே வந்துட்டார், வந்து முறையிட்டார், அமீருல் மோமினின் அவர்களே, நான் இன்ன மனிதனிடத்துல ஒரு நாள் வேலை பார்த்தேன், தினக்கூலினா இன்ன மனிதனிடத்துல நான் வேலை பார்த்தேன், என்னை வச்சு நல்ல வேலை வாங்கிட்டு என்னுடைய வேலைக்கு ஏத்த முழுமையான கூலியை அவர் தரல. எனவே ஜனாதிபதி அவர்களை நீங்க அவரை கூப்பிட்டு விசாரிச்சு எனக்கு முழுமையான கூலியை வாங்கி தரணும் அப்படின்ட்டு நேரா ஜனாதிபதிட்ட முறையிட்டார் அந்த ஏழை தொழிலாளி. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஏழை தொழிலாளியுடைய புகாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பல வேலைகள் அரசாங்க வேலைகள் இருந்தாலும் அதை அது என்னன்னு விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. தன்னுடைய அரசு சபையில இருக்கக்கூடிய வேலையாட்களை கூப்பிட்டு யார்கிட்ட வேலை பார்த்தாரோ அவர் போய் அழைத்துட்டு வர சொன்னான். அந்த மனிதர் அழைத்து வரப்பட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா அரசபைக்கு வருகிறார். அவரிடத்துல கேட்கிறான், என்ன மனிதர் இந்த நாள்ல உங்கள்கிட்ட கூலிக்கு வேலை பார்க்கும் பொழுது நல்ல வேலை வாங்கிட்டு முழுமையான கூலியை கொடுக்கலன்னு அவர் புகார் கொடுத்திருக்கிறார், அது உண்மைதானா? நீங்க கூலியை முழுமையா கொடுத்தீங்களான்னு விசாரிச்சாங்க. அந்த மனிதரை கூப்பிட்டு அவரு எவ்வளவு பொய் சொல்ல முயற்சித்தார், காரணங்கள் சொன்னார். ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா விடல. அவர் எவ்வளவு காரணங்கள் சொல்லி மறுப்பினாரு, விடல. உமர் ரலியல்லாஹு தஆலா அவரை கூப்பிட்டு கண்டிச்சாங்க. கட்டாயம் அவர்கள் செய்த வேலைக்கு ஊதியம், உழைப்பு கேட்ட ஊதியத்தை கட்டாயம் நீங்க கொடுக்கணும்னு அவர்கள் கட்டளையிட்டாங்க. கட்டளையிட்டு உடனே அப்படியே போகல, அந்த சபையிலேயே அதை முடிச்சு கொடுத்தாங்க. எவ்வளவு கூலி பாக்கியோ, எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்களோ, எவ்வளவு கொடுக்க வேண்டி இருக்கோ அதையெல்லாம் வாங்கி சரி செய்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
அந்த ஏழை தொழிலாளிகளுக்கு கொடுத்ததாக வரலாறு. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இது சம்பள பிரச்சனை மாத்திரம் அல்ல. இப்படிப்பட்ட பிரச்சனை இனி நாட்டுல யாரிடத்திலையும் ஏற்படக்கூடாது. எந்த முதலாளியும் தொழிலாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை அவர்கள் முழுமையாக தர வேண்டும் என்பதை நாட்டில் செயல்படுத்த வேண்டும் என்று செயல்படுத்தி காட்டியவர்கள் சையதுனா உமர் ரலியல்லாஹு. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தொழிலாளர்கள் தினம் கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் இந்த செய்தியெல்லாம் நம்மளுடைய நினைவுகளை ஞாபகப்படுத்திக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் முதலாளியா இருக்கிறோம், நமக்கு கீழே பல பேர் வேலை பார்க்கிறாங்க. ஆனா இந்த செய்தியை இந்த கார்ல கட்டு இந்த கார்ல விட்டுட்டு போயிடக்கூடாது, தங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வர முயற்சிக்கும். இது இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய உயர்ந்த ஒரு குணமாக வாழ்வியல் நடைமுறையாக இருக்கு என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் நம்மளுக்கு குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி தொழிலாளியாக இருக்கிறவங்களுக்கு, உழைப்பாளியாக இருக்கிறவங்களுக்கு ஓய்வு நேரம் அவங்களுக்கு வழங்குறது ஒவ்வொரு முதலாளிகளுடைய பொறுப்பும் கடமை. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாம் உழைப்பை மட்டும் கட்டளையிடல. நீங்க உழைக்கணும்னு எப்படி இஸ்லாம் சொல்லுச்சோ அதே போல அதற்கு தகுந்த அந்த அவங்களுடைய ஒவ்வொரு ஆளுக்கும் உடம்புக்கும் தகுந்த ஒரு ஓய்வு நேரத்தை வழங்குவதையும் இஸ்லாம் அவசியமாக்கிறது. நீங்க குர்ஆன்ல புரட்டி பாருங்க, அல்லாஹ் தஆலா இரவு பகலை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுவான், நான் இரவை படைத்திருக்கிறேன் உங்களுடைய ஓய்வுக்காக, பகலை நான் படைத்திருக்கிறேன் உங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக. சமநிலையில் அல்லாஹ் தஆலா இரவையும் பகலையும் படைத்து மனிதர்களுடைய உழைப்பையும் ஓய்வையும் சமநிலையாக இந்த சமுதாயத்திற்கு கற்றுத்தருகிறார். எனவே யாரும் மறந்துடக்கூடாது, நமக்கு கீழே வேலை பார்க்கிறவங்களுக்கு எப்படி உழைப்புக்கேற்ற ஊதியம் அவசியமோ அதே போல அவர்களுடைய உழைப்புக்கும் உடம்புக்கும் ஏற்ற ஓய்வும் அவசியம். அது ஒவ்வொரு முதலாளிகளும் தங்களுடைய தொழிலாளிகளுக்கு உழைப்பாளிகளுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று மார்க்கம் கட்டளையிடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது விஷயத்தில் இந்த சமுதாயத்திற்கு ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னார்கள். உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு உரிமை இருக்கு, கடமை இருக்கு. கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, உங்களுடைய கைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, உங்களுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு ஹக்கு இருக்கிறது, அதை நீங்கள் முறையாக நிறைவேற்றுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், உங்களுடைய சக்திக்கு மீறிய கஷ்டத்தை நீங்கள் உங்கள் தொழிலாளிகளுக்கு உங்களுடைய உழைப்பாளிகளுக்கு கொடுக்கிறார். அப்படி கொடுக்கிறீங்களா, கஷ்டமான வேலையை பாரமான வேலையை கொடுக்கிறீங்களா, அதற்கு நீங்க போய் உதவி செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி, ஒரு மனிதர் கடுமையான வேலை பார்க்கறது ரசூல் பார்த்தாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு உழைப்பாளிகளுக்கு நீங்கள் கடினமான வேலையை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஒத்தாசையாக உதவியாக நீங்களும் போய் உதவி செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்துல வரலாறுல வருது, சில பேர் தன்னுடைய அரசபையில இருந்த சில பேர் தன்னுடைய அரசபையில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளியை உழைப்பாளியை கடுமையான வேலை கொடுத்த போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சிலரை கூப்பிட்டு கண்டித்ததாக வரலாம். எனவே சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய தொழிலாளிகள் தினம் என்பதால் இது விஷயத்தில் நாம் சில விஷயங்களை மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த நடைமுறைகளை நம்மளுடைய மனசுல பதிவு வச்சுக்கோம். இன்னைக்கு நம்மள எப்படி பல பேர் தொழிலாளியாகவும் உழைப்பாளியாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி பல பேர் முதலாளியாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் தங்களை கீழே வேலை பார்க்கக்கூடியவர்கள் விஷயத்தில் இப்படிப்பட்ட அனுசரணையோடு மார்க்கம் வழிகாட்டக்கூடிய இந்த வழிகாட்டுதலோடு நடக்கும் பொழுது உங்களுடைய வியாபாரங்களிலும் உங்களுடைய தொழில் துறைகளிலும் அல்லாஹு தஆலா மென்மேலும் வளர்ச்சி ஏற்படுத்துவான் என்பதில் எந்த விதமான சந்தேகம். எனவே இப்படிப்பட்ட பண்புகளோடு ஒவ்வொரு முதலாளிகளும் வாழ வேண்டும். தொழிலாளிகளுடைய உரிமைகளையும் கடமைகளையும் அதை நிறைவாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். என்னுடைய ஜும்மாவின் செய்தியாக சொல்லி வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். அல்லாஹு தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. வாழ்நாள் எல்லாம்
உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக. பொருளாதார உயர்வுகளோடு பிறரிடத்தில் தேவையாகாமல் உழைத்து சம்பாதித்து வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவருடைய துவாவையும் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.